உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casa Grande. Life begins at 50. சபாநாயகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆந்திரா, ஒடிசா இந்த பக்கத்துல இருந்து கஞ்சா கடத்திட்டு வந்து தமிழகத்துல பறிக்க வச்சிருக்காங்க. தமிழ்நாடோட பேரை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு உள்ள கஞ்சா வருகிறது என்றால் அதை தடுக்க வேண்டிய கடமை மாநில காவல்துறைக்கு உண்டு. இந்தியாவில் வேற ஏதாவது பகுதியில் இருந்து வருகின்றதா அதுக்கு மத்திய சர்க்காருக்கு பொறுப்புண்டு. மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் இணைந்து செயல்பட்டு இந்தியாவில் எந்த பகுதியிலும் கஞ்சா வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ள கஞ்சா வராமல் பார்த்துக் கொள்ளும் பொறுப்பு என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு காவல்துறைக்கு தான் உண்டு. அவர் சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, 0% கஞ்சா இருக்கு, எங்கேயுமே கஞ்சா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. எனக்கு வருகின்ற தகவலில் இருந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நான் மாறுபடுகிறேன். தமிழ்நாட்டில் பல இடங்களில் கிடைக்கிறது, பல இளைஞர்கள் அதற்கு அடிமையாகிறார்கள். அதற்கு அடிமையாகிறதுனால தான் அவர்களுடைய நடவடிக்கையும் சில சமயங்களில் ரொம்ப விபரீதமாக இருக்கிறது. இதை என்னை பொறுத்த வரைக்கும் இரும்பு கரங்கள் கொண்டு அடக்க வேண்டும் என்றுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப தவறான சம்பவம். இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இது ஒரு கலாச்சார சீரழிவு. இது ஒரு காரணம். இதை பல இடத்துல பார்க்குறோம். அது இளைஞர்கள் கஞ்சாவின் அடிப்படையில் மட்டும் பண்றாங்களா இல்லைன்னா ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்றாங்களா என்று தெரியல எனக்கு. ஆனா எந்த காரணத்துக்காக பண்ணியிருந்தாலும் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இது ஒரு டீஜெனரேட் சப்கல்ச்சர் உருவாகி கொண்டு இருக்கிறது. இது முதல் சம்பவம் கிடையாது. இது வடநாட்டில இருந்து பிழைப்புக்காக வந்தவர் மீது மட்டும் தாக்கப்பட்டார்கள். இது ஒரே சம்பவம் பார்க்க முடியாது. பல இடத்துல குறிப்பாக ரயில்ல, பஸ்ல எல்லாமே மற்றவங்களை எல்லாம் தொந்தரவு படுத்துறாங்க. பள்ளிக்கூடத்துல கூட நான் சில சம்பவங்கள் பார்த்திருக்கேன். வாத்தியார்களையே மிரட்டுற அளவுக்கெல்லாம் சிலர் நடந்து கொள்கிறார்கள். இது ஒரு சமுதாய சீர்கேடாக தான் நான் பார்க்கிறேன். இதை என்னை பொறுத்த வரைக்கும் ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும். அதே வேளையில கவுன்சிலிங், ரீஹாபிலிட்டேஷனும் பண்ண வேண்டும். அதனால இதை ஏதோ ஒரு ஒன் ஆஃப் இன்சிடென்ட் இந்த மாதிரி நடக்கல அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதுல இந்த மாதிரி பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுல என்னை நான் மீண்டும் மீண்டும் சொல்வது தான், காவல்துறை இன்னும் தங்களுடைய பலத்தை காட்ட வேண்டும். ரோந்து பணிகளை அதிகப்படுத்த வேண்டும். சந்தேக பேர்வழிகளை அவர் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விசாரிக்க வேண்டும். அவர்கிட்ட இருந்து விசாரணை பண்ணி அவங்களுடைய ஆன்டிசிடென்ட்ஸை விசாரிக்கணும். ஏதாவது நோன் ரவுடிஸ் ஒரு ஏரியாவில் தெரிந்த ரவுடிகள், கூண்டர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களை வாரம் ஒரு 3 முறையாவது ஸ்டேஷன்ல கழுத்து போட வைக்கணும். கொஞ்சம் டஃப்பா போலீஸ் நடந்துக்கணும்ன்றதான் என்னுடைய கருத்து. நியாயமாகவும் டஃப்பாகவும் கடுமையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். நடந்து கொண்டால்தான் மக்களுக்கு மீண்டும் காவல்துறை மீது ஒரு நம்பிக்கை வரும். இல்ல பாராளுமன்றத்தில் இன்னும் அது சட்டமா இன்னும் நிறைவேறல. உள்ளாட்சியில மட்டும்தான் இருக்கு. இந்த சட்டம் வர வேண்டும்னு அவசியமே கிடையாது. எல்லா கட்சிகளும் 33% இப்பவே ஒதுக்கலாம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்துக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். எந்த தேர்தல் நடந்தாலும் அந்த தேர்தலில் 33% பெண்களுக்கு ஒதுக்கிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஒன்றும் இன்ஃபீரியர் கேண்டிடேட்ஸ் கிடையாது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 10 சீட்டு 2 சீட்டு பெண்களுக்கு கொடுத்தோம். இந்த முறை நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்துக்கு வெயிட் பண்ணாம 3ல் 1 பங்கு பெண்கள் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்றுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன். போராட்டம் சில கோரிக்கைகளாக பண்ணும்போது அவங்க பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பொருத்தமாக இருக்கும். போராட்டம் பண்றவங்க மேல எல்லாமே வழக்கு பதிவு பண்ணி அவர்களை இன்னும் அதை எக்ஸாஸ்பரேட் பண்ணாம ஒரு நெகோசியேட் பண்ணி அவங்களோட கோரிக்கைகளை சட்ட ரீதியாக நிறைவேற்ற முடியுமா இல்லையா என்ற நியாயத்தை அவர்களும் சொல்லி பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுபவர்கள் அமைதியாக போராடினார்கள் என்றால் அவர்கள் மீது என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அவர்கள் பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து. அவர்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கும் அளவுக்கு நடந்து கொண்டால் மட்டுமே தான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் பேச்சுவார்த்தை மூலமா தான் இந்த பிரச்சனைகளை தான் தீர்க்க வேண்டும். அதற்கு துறை அமைச்சர் தான் சொல்ல வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே அவுட் சோர்ஸ் பண்ண தேவையில்லை. பல பேருக்கு நிரந்தர பணிகள் கொடுக்க முடிந்தால் கொடுத்துதான் வாங்க வேண்டும்.
திமுக வந்து தேர்தல் அறிக்கையில வந்து பல்வேறு இது நிறைவேற்றலை விட்டு அரசு ஊழியர்கள் வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. இப்ப 12 பேர் கொண்ட குழு அமைச்சு இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? இது அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். அவங்க தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க, அதை நிறைவேற்றி இருக்கிறாங்களா இல்லையான்றத அதை வந்து விளக்க வேண்டிய நிலையில அந்த கட்சி தான் இருக்கு. நான் அதற்கு விளக்கம் கொடுக்க முடியாது. குடியரசுத் தலைவர் வந்து திரௌபதி முர்மு வந்து சென்னை பல்கலைக்கழகத்துல இருந்து திருத்த மசோதாவை திருப்பி அனுப்பியிருக்காங்க. நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் மாநில அரசாங்கத்துக்கு தான் இருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கத்துக்கு தான் இருக்க வேண்டும். அதற்காக தான் அந்த சட்டத்தை நிறைவேற்றினார்கள். அந்த அந்த அதிகாரம் அவர்களுக்கு இல்லாவிட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பெடரல் ஸ்ட்ரக்சருக்கு அது வந்து ஒரு அச்சுறுத்தலாக தான் நான் பார்க்கிறேன். நீங்க இதை குறைக்கிறதுக்கு வந்து கஞ்சா அந்த மாதிரி குறைக்கிறதுக்கு பல தடவை வந்துட்டு காவல்துறை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆனா மேலை நாடுகள்லாம் இது போன்றது இல்லை, நம்ம இந்தியாவில் மட்டும் அதிகமா இருக்கு. இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. உலகம் எங்குமே இந்த ட்ரக் ப்ராப்ளம் இருக்கு. உலகம் எங்குமே ட்ரக் ப்ராப்ளம் இருக்கு. இது 2 வகையா டீல் பண்ணணும். ஒன்னு லா அண்ட் ஆர்டர் சைட்ல அந்த சப்ளை செயினை, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை பிரேக் பண்ணணும். 2வது யூசருக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன், அதாவது மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு, அவர்களை வந்து கவுன்சிலிங் பண்றதுக்கு அதையும் பண்ணணும். 2மே பண்ணா தான் ஒர்க் அவுட் ஆகும். நீங்க வெறும் சட்டம் ஒழுங்கு மட்டும் கையில எடுத்துக்கிட்டு பண்ணீங்கன்னாக்க சப்ளையை மட்டும் கம்பேர் பண்ணி யூசருக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்காம இருந்தா சால்வ் ஆகாது. 2மே ரீஹாபிலிட்டேஷன் சென்டரும் பண்ணும், அதே டைம்ல சப்ளை செயினையும் டிஸ்ட்ரிபியூஷனையும் பிரேக் பண்ணும். தேர்தலில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து 234 தொகுதி தான் இருக்கு. அந்த 234 தொகுதிக்குள்ளதான் கூட்டணியில் இருக்க எல்லா கட்சிகளும் அடங்க வேண்டும். எல்லா கட்சிக்கும் அதிகமா போட்டியிட வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனா பிராக்டிக்கல் ரியாலிட்டியை பார்த்து மியூச்சுவல் டிஸ்கஷன் மூலமாக எப்பவுமே செட்டில் ஆகும். எல்லா தேர்தல் முன்னாடியும் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் பிராக்டிக்கலா உட்கார்ந்து பேசும்போது செட்டில் ஆயிடும். வாய்ப்பு இருக்கு. அது பேச்சுவார்த்தை மூலமா தான் தெரியும். எனக்கு கூட்டணியில எத்தனை கட்சிகள் இருக்காங்க, யார் என்னென்ன எதிர்பார்க்கறாங்கன்னு பார்த்து பேச்சுவார்த்தை மூலம் தான் பண்ணுவோம். அதை வந்து ஒரு பேட்டியின் மூலமா நான் தன்னிச்சையா சொல்ல முடியாது. எல்லா கட்சியும் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். ஆனா பேச்சுவார்த்தையின் மூலமாக அது செட்டில் ஆயிடும். இருக்கிறது 234 தானே, யாரும் அதை வந்து இன்னொரு தொகுதியை வந்து கூட்ட முடியாது இல்ல. காங்கிரஸ் வந்து திமுக தான் வலுவா கூட்டணியில வந்து இன்னொரு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து போய் ஆர்எஸ்எஸ் வந்து பேசியிருக்காரு. தலைவரும் வந்து ஆர்எஸ்எஸ் அவரை கண்டிக்கிறாரு. இல்ல, காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கொடுக்கிற நிலைப்பாட்டுக்கு தான் என்னால கருத்து சொல்ல முடியும். பெரிய கட்சி, பல பேருக்கு பல கருத்து, பல சிந்தனை இருக்கும். அந்த மாதிரி அதிகாரப்பூர்வமாக சொல்வோம் கருத்துக்களை நான் வந்து காமெண்ட்ரி கொடுக்க முடியாது. காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணிக்கு இந்திய அளவில் தலைமை தாங்குகிறது. அந்த கூட்டணியிலே திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய அளவில் இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்குகிறது. அந்த கூட்டணியில காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. இதுதான் எங்களுடைய அபிஷியல் நிலை, இதுதான் என்னோட நிலை. இல்ல, அதான் நான் முன்னாடியே பல முறை சொல்லியிருக்கேன். இன்னைக்கு மட்டும் சொல்ல, முன்னாடியே சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு வந்து ஒரு கணிசமான ஓட்டு வரும். ஏன்னா ஒரு எனர்ஜி இருக்கு, ஓட்டு வரும். ஆனா அந்த ஓட்டே சீட்டா மாறுமான்னு கேட்டா எனக்கு ஒரு கேள்வி கொடுக்கும். அது 2வது, அவங்களுக்கு அமைப்பு ரீதியாக தேர்தலை எப்படி சந்திக்க போறார்கள் என்பதும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா வந்து இப்போதைக்கு எல்லாருமே கொஞ்சம் ஒரு பெரிய மூவி ஸ்டார் மட்டுமே மையமாக வைத்து ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவர்கள் அப்புறமேல் தேர்தல்னு வரும்பொழுது அமைப்பு, வேட்பாளர் அதெல்லாம் வரும்பொழுது அதை எப்படி அவங்க கையாளுறாங்கன்னு எனக்கு இன்னைக்கு சொல்ல தெரியல. ஆனா என்னுடைய கணிப்பு வாக்கு வரும், குறிப்பாக நகர்ப்புறத்துல வாக்கு வரும். ஆனா அது சீட்டா மாறாது. கிராமப்புறத்துல வாக்கு நகர்ப்புறத்துல வரதோட கொஞ்சம் கம்மியாகும். நாங்க ஆட்சியில இல்ல, அதனால எங்களை வந்து நேரடியாக அவங்க விமர்சனம் பண்ணாம இருக்கலாம். ஆட்சியில இருக்கவர்கள் தான் எப்பவுமே எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க. எங்களுக்கும் அவங்களுக்கும் இன்னும் பெரிய சண்டையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா நாங்க இருக்கிறது இந்தியா கூட்டணி. நாங்க இந்தியா கூட்டணிக்கு இந்திய அளவில் தலைமை தாங்குறோம். திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டை தலைமை தாங்கிறது. அந்த கூட்டணி தான் நாங்க இருக்கிறோம்.